இப்ப என்னன்னா எல்லாரும் சொல்றாங்க காசி, ராமேஸ்வரம், கேதார்நாத், முத்துநாத் இந்த மாதிரிலாம் கைலாசம் எல்லாம் போறோம்னு சொல்றாங்க. அப்ப அங்கேயே பிறந்து வளர்ந்த மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிறந்த உடனே முக்தி கிடைச்சிருக்கு. போனா இல்ல, போனவனுக்கு எந்த காசிக்கு போனாலும் முத்தி கிடைக்க போறதில்லை. கேதார்நாத், பத்ரிநாத், முத்திநாத் எல்லா நாத்தும் போய் வந்துட்டேன். அங்கே எதுக்கு நான் போனேன்னா எனக்கு முத்தி கிடைக்கணும்லாம் போல. நான் எனக்கு தெரியும் அங்கெல்லாம் போனால் முத்தி கிடைக்காது. முன்னோர்கள் சென்ற இடம் எப்படி இதுன்னு பார்க்க தான் போனேன். எங்கே போனாலும் முத்தி கிடையாது, ஞானமும் வராது, ஞானமும் வராது, முத்தியும் கிடைக்காது. முன்னோர்கள் சென்ற இடம் எப்படி இது அப்படின்னு பார்த்து தான் வந்து அமர்நாத் பன்னீர்லிங்கம் கூட போனேன். எவ்வளோ இடமும் சுற்றினாலும் சர்க்குரு ஆலயத்துக்கு வந்த பிறகு தான் தாய் கண்ட பிள்ளை போல் மாறினேன். அம்மாவை பார்க்கல, ரொம்ப நாளாச்சு. அப்படி 15 நாள் போயிட்டு வந்து அம்மாவை பார்த்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு தந்தையை பார்க்கல, நான் போயிட்டு வந்தவொடனே எப்படி கட்டி தழுவோம், அப்படி ஒரு பேரானந்தம். அப்படிதான் அவங்களுக்கு. அதனால காசி போனாலும் முத்தி கிடைக்காது, என்ன பண்ணாலும் முத்தி கிடைக்காது. சும்மா போக வேண்டியது தான், அங்கங்கே போய் முழுகிக்க வேண்டியது தான். ஊர் தாலிலாம் அறுத்துட்டு காசியில் போய் சாமி கும்பிட்டா சரியா போடுமா? என்ன கேள்வி ஐயா? அப்ப முக்தி கிடைக்கிறதுக்கு என்ன வழியா? அதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்ம சித்தர் கோயிலுக்கு வராங்க, நெய் விளக்கு ஏற்றுறாங்க. ஏன் ஏற்றுறேன்னு அவனுக்கே தெரியறதில்ல. ஐயா கிட்டே நெய் விளக்கு ஏற்றுறாங்க, ஏன் ஏற்றுறேன்னு அவனுக்கே தெரியறதில்ல. அதே மாதிரி ஐயா கிட்ட தீபாரதனை கொடுக்குறான், கொடுத்தவனுக்கும் தெரியாது, கும்பிட்டுவனுக்கும் தெரியாது. சித்தர்களுக்கெல்லாம் விளக்கேற்றலாம். அப்போ அந்த ஜோதியாகப்பட்டது நம்ம ஆன்மா. இறைவனும் ஜோதியாகிறான், நம்ம ஆன்மாவும் ஜோதியாகுது. அதை காண்பது தான் இப்பிறவி. அப்போ சித்தர்களுக்கெல்லாம் விளக்கேற்றலாம் பார்த்தியா? அவன் இறைவா, சித்தர்களே, உங்களாண்ட நான் சரணடைஞ்சேன், எனக்கு ஞானத்தை கொடுங்க, அஞ்ஞானத்தை அகற்றி ஞானத்தை கொடுங்க. இதுவரையிலும் எனக்கு கருணை உள்ளமே இல்லை, இனியாகிலும் கருணை உள்ளத்தை கொடுங்க. முதல்ல கருணை உள்ளத்தை கொடுங்க, அஞ்ஞானத்தை அகற்றி ஞானத்தை கொடுங்க. இந்த ஜோதியாக இருப்பவங்க நீங்க. என் ஆன்மாவும் ஜோதி என்று அறிந்தேன், எனக்கு கருணை உள்ளம் வேண்டும். புரியுதா? எனக்கு அகங்காரம் என்பது அழிந்து மெய்ஞான உணர்வு வேண்டும் என்று பிரார்த்திக்கணும். ஐயா கிட்ட வரான், அங்கே காட்டும்போது, டேய், உன்னுள் இருப்பது இதுவே, எங்கும் பறந்திருப்பது இதுவே. எது? ஆமாம், அதுதான் தீபாவளி. காட்டினவனுக்கும் தெரியாது, கும்பிட்டவனுக்கும் தெரியாது. ஐயா, கும்பிடுறப்ப நிறைய பேர் கண்ணை முடிப்பாங்க. ஆமாம், பக்கத்தில் வரம் கொடுக்குறவன் நின்னா கூட இவன் கண்ணை முடிக்குன்னு தான் இருப்பான். கண்ணை முடின்னு பக்தியா கண்ணை திறந்து அந்த ஜோதியை தரிசித்து அதில் கையை வச்சு அந்த உஷ்ணத்தை எடுத்து, இந்த ஜோதியே என்னுள் இருக்கிறது, இந்த உஷ்ணமே என்னுள் இருக்குது என்று கண்ணில் ஒத்திக்கிட்டு அந்த ஆனந்த கூத்து ஆடினால் அதுவே சிறப்பு. அடுத்த கேள்வி.